கடுமையான பாலம், ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய இடம். ஓகே சார், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கேன் சார். அப்படியே கொஞ்சம் மெதுவாக ஏறிவாங்க. ஏறும்போது சைடில் ஒரு பாறையை பிடிச்சி மெதுவாக ஏறிக்குங்க சார். இறங்கும்போது கம்பியை பிடிச்சி ஏறாருன்னு சொல்லுங்கள். ஆமாம், அதையும் சொல்லுங்கள். இறங்கும்போது தான் அந்த சைடில் உள்ள கம்பியை பிடிச்சி இறங்கணுங்க சார். இப்போ கொஞ்சமாக மேலே வர்றாரு, வந்துட்டார். இதில் தலையில் இடிக்கிற மாதிரி ஒரு பாறை இருக்குது, கேர்ஃபுல்லாக போகணும். அப்படி தான் இருக்குது, ஜாக்கிரதையாக வரணும். வாங்க சார். கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கோவிலில் திருப்பணிகள் நடந்துருக்கு. உள்ளே வந்து மல்லிகார்ஜுன சுவாமிகள், வீரபத்ரர், பத்ரகாளி, முருகர், விநாயகர், பிரம்மாம்பிகை எல்லாரும் இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னால் இடி விழுந்ததன் காரணமாக இந்த கோயிலோட கோபுரம் சேதப்பட்டுருச்சு. அதனால இங்கே ஒரு லைட்னிங் அரஸ்டர் செட் பண்ணியிருக்காங்க. இது இங்கே விழக்கூடிய இடிகளை வாங்கிக்கிட்டு கோபுரத்தை காப்பாற்றும். இதை தவிர இங்கே ஒரு விண்மில் குட்டியாக செட் பண்ணியிருக்காங்க. இது கோவிலில் விளக்கெரியறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே இன்னொரு லைட்னிங் அரஸ்டர் கூட இருக்குங்க. மேகம் மூவ்மெண்ட், லைட்னிங் அரஸ்டர் மேலே ஓடும் மேகங்கள். அந்த மடத்தில் ஜோடா சாப்பாடு போடுறாங்கப்பா, சாப்பாடு போடுறாங்க. பெண் பொங்கல் கொடுத்தாரு, தோசை கொடுத்தாரு, ரொம்ப அன்போடு கொடுத்தாரு. சாப்பிட்டு வந்துட்டோம். வந்துடுச்சு சார். இப்போ வாங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குவேன் சார். ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள் சார். இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சார் கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்காருங்க. இவர் அப்படியே நேராக பார்த்து இறங்க முடியாது. சைடில் திரும்பி அந்த கடப்பாறையை பிடிச்சிக்கிட்டு சின்ன சின்ன ஸ்டெப்பாக வச்சு தான் இறங்க முடியும். அதான் இப்போ சார் செஞ்சிட்ருக்காரு. மெதுவாக வாங்க சார், மெதுவாக வாங்க. ரொம்ப கீழே பார்க்காம அந்த கம்பியை மட்டும் கடப்பாறையை பிடிச்சிட்டு மெதுவாக இறங்குங்க. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடுங்க சார். அவ்வளோதான் சார். இந்த இடம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்து மெதுவாக வாங்க. இந்த சைடில் உள்ளதை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இருங்க. வந்துட்டிங்களா? ரொம்ப படுத்துதுல இந்த இடத்துல கடப்பாறை பதிச்சவனை புகழ்ந்து சொல்லி இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு இந்த கோயிலை நடத்திட்டு இருக்காங்க. கீழே இருந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு போய், இன்ஃபேக்ட் இங்கே தண்ணி கூட கிடையாது, ஒரே ஒரு சின்ன தொட்டி இருக்குது, அதில் பிடிக்கிற தண்ணி தான். மற்ற தண்ணி கூட கீழேருந்தே எல்லோரும் கொண்டு போகிறாங்க. ஒரு மூட்டை 25 கிலோ மூட்டையை கீழேருந்து மேலே கொண்டு வரதுக்கு கூலி வந்து 200 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ தான் மேலே கொண்டு போகும். ஆனாலும் மேலே அதை வாங்கி வச்சு எங்களுக்கு ரொம்ப அன்போடு வந்து அன்னதானம் பரிமாறினாங்க. இப்போ அதில் ஈஸியாக ஏறிடலாம். இறங்குறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தான் இறங்கணும். உனக்கு எப்படி கரெக்டாக தெரிஞ்சு இந்த மாதிரி நேரத்துலேயே எனக்கு ஃபோன் பண்ணுற?
நல்ல வேளை நான் கீழே இறங்கிட்டேன். எப்படி கரெக்டாக தெரியுதுன்னு கரெக்டாக ஃபோன் பண்ணுறியே ஒவ்வொரு டயத்துலையும். என்னம்மா உனக்கு சரிடா தெரியலாம். வெரி குட். நான் பயந்துட்டு தான் இருக்கேன். சரி பாய். நான் பயந்து போயிறேன்னு ஃபோன் பண்ணலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறதுக்காக. இந்த கரெக்டாக இந்த நேரத்தில் தாங்க ஃபோன் பண்ணுறா. தேன்மதி மங்கலம் வழியாக வர காட்டுப்பாதை, தேன்மொழி மங்கலத்துக்கு போகிற காட்டுப்பாதை. இதுக்கு மேலே படிக்கட்டு இருக்குது இங்கே. ஸோ ஒரு 1600 படி இருக்குது. இதில் அழகாக இறங்கி போயிடலாம். இன்னொரு தேன்மதி மங்கலம் மலையடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடத்துல செங்கல், சிமெண்ட்டு, இதெல்லாம் 1 கிலோ மணல், இந்த மாதிரி குட்டி குட்டி பையில நிறைய வச்சிருக்காங்க. பக்தர்கள் விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொரு பையை எடுத்துட்டு மேலே கொண்டு போய் கோயில் பக்கத்தில் வைக்கலாம். அது கோயில் கட்டுமானத்துக்காக உபயோகப்படுது. இது தேன்மதி மங்கலம் ஊருக்கு வர வழியில் இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோயில். வாட்டர் டேங்க் தெரியுது பாருங்க. மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். பாய்.